முல்லைத்தீவில் 2 மாணவிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் அது தொடர்பான நேரடி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அதாவது சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முல்லைத்தீவில் இன்றைய தினம் 2 மாணவிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. முல்லைத்தீவு குமுளமுனை கொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்குள்ளே அவர்கள் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. மாணவிகள் குறித்த கேணிக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்போது 2 மாணவிகள் நீர் இருக்கின்ற அந்த கேணி படிக்கட்டிலே இருந்து செல்பி எடுக்க முயற்சித்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த கேணி படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக குமுளமுனை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு நீரில் மூழ்கிய மாணவிகளை உடனடியாக மீட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த 2 மாணவிகளும் பூதன்வயல் மாமூலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகின்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த காட்சிகளை பார்க்கின்ற போதே உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அங்கு என்ன நடந்திருக்கின்றது என்று. அதாவது 2 மாணவிகள் நீரிலே மூழ்கின்றார்கள். அப்போது ஒரு மாணவி சத்தம் போட்டு கத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே 3 மாணவிகள் அந்த சம்பவம் நடக்கின்ற போது அங்கே இருந்திருக்கின்றார்கள். அதில் 2 மாணவிகள் தான் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கின்ற போது தெரிகின்றது. அதனை தாண்டி இதிலே 2 விடயங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒன்று, நீரில் மூழ்கி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுவும் செல்பி எடுக்க முயற்சித்த நிலையிலே அவர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் பலர் நீரில் மூழ்கி உயிரிழக்கின்றார்கள். அதாவது கேணியாக இருக்கலாம், அல்லது கடலிலாக இருக்கலாம், ஆற்றிலாவது இருக்கலாம், அல்லது நீர்வீழ்ச்சியிலாக இருக்கலாம். இவ்வாறு பல மாணவ மாணவிகள் அதிக அளவில் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதை தவிர பொதுமக்களும் உயிரிழக்கின்றார்கள். இவ்வாறு நீர்நிலைகளில் குளிக்க செல்பவர்கள், அதாவது நீராட செல்பவர்கள் அடிக்கடி உயிரிழக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக இலங்கை முழுவதும் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. அதை தவிர அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் கேணியில் இளைஞன் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞன் உயிரிழந்த செய்தி கேட்டு அந்த இளைஞனின் காதலி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாகவும் நாங்கள் அண்மையிலே பார்த்திருப்போம். ஆக இவ்வாறு தொடர்ந்து பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். இவ்வாறு டிக்டாக்கு காணொலி பதிவு செய்ய சென்றவர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் கிழக்கு மாகாணத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் பதிவாகியிருந்தது. ஆகவே இவ்வாறு அடிக்கடி சம்பவங்கள் வெளிவருகின்றன. எனவே நீர்நிலைகளில் நீராட செல்லுகின்ற போதாக இருந்தாலும் சரி, அல்லது தேவையில்லாமல் இந்த வீடியோ மோகத்தினால் இவ்வாறான தேவையில்லாத ஒரு ஆபத்தான முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதனை தாண்டி ஒரு விடயம், நாங்கள் இன்று எமது பிள்ளைகளுக்கு, அதாவது பாடசாலையில் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு பல விடயங்களை சொல்லிக் கொடுக்கின்றோம், பல பாடங்களை கற்பித்துக் கொடுக்கின்றோம். அதில் 175% வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாதது, வாழ்க்கைக்கு தேவைப்படாது. ஆனால் பழைய கல்வி முறையை வைத்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவற்றை கடந்து பல விடயங்களை நாங்கள் விளையாட்டு போட்டிகளின் போதும் செய்கின்றோம், ஏனைய செயற்பாடுகளின் போதும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் நான் இதற்கு முதலும் ஒரு முறை கூறியிருக்கின்றேன், இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே, அதாவது அவர்களுக்கு 5 வயது அப்படி இருக்கின்ற போதே அவர்களுக்கு நீச்சல் பயிற்சியை கொடுங்கள், அவரை நீந்துவதற்கு தயார்படுத்துங்கள், அவர்களுக்கு நீச்சல் பயிற்சிகளை கொடுங்கள். ஏதோ ஒரு இடத்தை தேர்வு செய்து ஒரு 5 நாட்கள் அங்கு கூட்டிக் கொண்டு சென்றாவது நீச்சலை பழக்குங்கள். அது ஒவ்வொரு தனிநபருக்கும் தேவையான ஒரு விடயம். அவ்வாறு அனைவருக்குமே நீச்சல் தெரியும் போது இவ்வாறான பல மரணங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், அவர்களின் வாழ்க்கைக்கும் தேவையான ஒன்றாக இருக்கும். எனவே இது தொடர்பாக கொஞ்சம் சிந்தியுங்கள். அரசாங்கம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு முதலும் பலர் பாடசாலைகளில் இருந்து சுற்றுலா செல்வது, சுற்றுலா சென்ற இடத்தில் ஏதாவது நீச்சல் தடாகத்திற்குள் விழுந்து உயிரிழப்பது அல்லது நீர்நிலைகளில் விழுந்து உயிரிழப்பது, இவ்வாறான பல செய்திகளையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகையால் இது தொடர்பாக ஒரு நடவடிக்கையை முன்னெடுங்கள். இவ்வாறு நீங்கள் நீச்சல் பழக்குகின்ற போது, அவர்கள் பாடசாலையை விட்டு வெளியே செல்லுகின்ற போதும் அது உதவும். ஏராளமான மரணங்களை இதனூடாக தவிர்க்கலாம். இந்த பாடசாலையில் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் இதற்கு சரியான ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுப்பதில்லை. எனவே இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவை. அதனை நீங்கள் செய்வதற்கு முன்வாருங்கள். இந்த அரசாங்கம் அது தொடர்பாக ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே மக்கள் சார்பாக வலியுறுத்தி இருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.